வணக்கம். நான் உங்கள் பிகேகே. ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு வழக்கமாக சொல்ல வேண்டியது என்னுடைய மூக்குத்தி தாங்க. இது அஹானா அப்படின்ற ஒரு கடையிலேருந்து வாங்கினது, பெங்களூரில் இருக்குது. அதில் வாங்கினது முத்து, பச்சை, ஒரு டைமண்ட் எல்லாம் வச்சு இந்த மூக்குத்தி அவங்க விதவிதமாக மூக்குத்தி பண்ணாங்க. அஹானா மூக்குத்தின்னு பேர். நார்மல் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்ச ரிங்கு. கையில் பாருங்கள், பிளாக், இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, பிளாக் வளையல், ஒரு பேர் டைமண்ட் வளையல், காசு வளையல் சொல்லுவோம் இல்லையா, அது. கழுத்தில் ஒரு சின்ன முகப்பு செயின். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இன்றைய அலங்காரம். ஏன்னா எதுக்கு தினம் ஒரு நகை ஏதாவது காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய நல்ல விஷயங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயங்களை பார்க்கும்போது எப்போவுமே நல்ல விஷயமாக பார்த்துட்டோம்னா மனசில் அதோட எஃபெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் இந்த விஷயங்களை நான் காமிக்கிறது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, உங்களால் முடியும் உங்கள் உலகை சிருஷ்டிக்க. அதுதான் என்னோடய டாபிக். புரிஞ்சுதா? நமக்கு வேண்டிய உலகத்தை நாம் தான் உண்டாக்க வேண்டும், வேறு யாரும் உண்டாக்க முடியாது. எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நமக்கு என்ன மாதிரி உலகம் வேணும்? இந்த மாதிரி மனிதர்கள் வாழ்க்கையில் வேணும். இந்த மாதிரி விஷயங்கள், வீடு, காரு, ஏசி, ஃபேனு, டிவி, மியூசிக் ரூமு, தியேட்டர் ரூம், என்னெல்லாம் வேணும்? அழகான குடும்பம், அன்பான குழந்தைகள், நல்ல உறவு, சிறந்த நண்பர்கள், வீடு நிறைய ஜனங்க வந்து போகிறது, சாப்பாடு கொடுக்கறது, நல்ல ருசியான சாப்பாடு, நமக்கு வேணுங்கிற நகை, நட்டு, பாத்திரம், பண்டம் அப்படின்னு சொல்லி லைனாக ஒரு லிஸ்ட் இருக்கும். அது எல்லாம் தான் நமக்கு வேணும். அதை எப்படி சிருஷ்டிக்கிறது அப்படின்னு நாம் இப்போ பார்ப்போம். இந்த உடம்பு இருக்கே, இந்த உடம்புக்குள்ளே தான் ஆன்மா வருது. ஆன்மா இந்த உடம்பை விட்டு வெளியில் இருக்கும்போது, இறைவனிடம் இருக்கும்போது, அங்கே பிரபஞ்சத்திடம் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு அளவு கடந்த சக்தி உள்ளது. இல்லாட்டி இந்த தாய் வயிற்றுக்குள்ளே, அந்த கருவுக்குள்ளே அது எப்படி போகும்? அது உள்ள நுழையுது. உள்ள நுழைஞ்சு நம்ம குழந்தையாக பிறந்து இந்த மனித உடல் எடுத்த உடனே நாம் அதோட சக்தியை வரையறுத்துடுறோம். இதுதான் முடியும், இது முடியாது அப்படின்னு சொல்லி we are limiting its effect. அப்படியே ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டு இதுக்குள்ளே அப்படின்னு. அப்படி இல்லாமல் அளவு கடந்த சக்தி மிகுந்தவள் நான் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமும் உங்களுக்கு நடந்து போயிடும். அதில் 2 கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, அடுத்தவரை துன்புறுத்தி உங்கள் கற்பனை போகக்கூடாது. இரண்டாவது என்னென்னா, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டு அது எனக்கு வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. 2மே நிறைவேறிடும். அடுத்தவங்க துன்புறுத்துறதும் நிறைவேறும், இந்த பொருளும் கிடைச்சிடும். ஆனால் பின் விளைவு மிக மோசமாக இருக்கும். எஃபெக்ட் ஆஃப் தட் பேட் திங் யூ டூ ஃபார் அதர் பீப்புள் கண்டிப்பாக உங்கள் மேலே திரும்பி வரும். அதனால் நீங்கள் நினைக்கும்போது இந்த 2 விஷயத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் நினைங்க. புரிஞ்சுதான்? அதே மாதிரி கைண்ட்னஸ் முக்கியமாக வேண்டியது. அன்பு. யாராக இருந்தாலும் தப்பு பண்ணுறாங்க, எல்லாம் சரிதான். அவங்களுடைய நிலையிலிருந்து, இங்கிலீஷில் சொல்ல, திங்க் இன் தேர் ஷூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யணும். புரிஞ்சுதான்? அவங்க என்ன ஓரளவுக்கு கோச்சிக்கலாம், ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கணும். எப்போவுமே இன்னொரு கைண்ட்னஸ் என்னென்னா, தான தர்மம். காலையில் எழுந்தோடனே நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் அரிசியை நினச்சி பறவைக்கு போடுறது, மாவும் சர்க்கரையும் கலந்து வீட்டு ஓரத்தில் எறும்புக்கு போடுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் எப்போவுமே ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு இன்னொரு பாத்திரம் தர்மம் அப்படின்னு சொல்லி போடுங்களேன். இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நிறைய நல்லது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதை அரிசியை சேர்த்து வச்சு ஒரு மாதம் ஆனோடனே ஒரு நாளைக்கு சாதம் சமைச்சு, பருப்புடன் சேர்த்தோ இல்லை வேறு ஏதாவது சேர்த்தோ சாதம் சமைச்சு ஹோம்லெஸ் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுங்க. புரிஞ்சுதா? அதே மாதிரி வீட்டில் நிறைய காய், கறி, பழம் எல்லாம் இருக்கும். சில டைம் யூஸ் பண்ணாமல் குப்பையில் கொட்டுறதுக்கு முன்னாடியே
நல்ல விஷயமா பார்த்து உங்கள் வீட்டு வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை அடுத்த வீட்லேயோ எங்கேயாவது கொடுத்து உதவி விடுங்க. இதெல்லாம் பீயிங் கைண்ட், பீயிங் நைஸ். உங்களால் முடிஞ்சால் ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறது, இல்லாட்டி ஒரு அம்மாவுக்கு துணி எடுத்து கொடுக்கறது, உங்கள் அம்மா அப்பா நினைவு நாள்களில் அதே வயதுடைய சிலருக்கு உணவு கொடுக்கறது, துணி எடுத்து கொடுக்க, இதெல்லாம் கைண்ட்னஸ். இதெல்லாம் தான் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. உங்களுக்கு அது கொடுக்கும்போதே மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த சந்தோஷம் பிரபஞ்சத்தில் எதிரொலிக்கும். நாம் இந்த உலகத்தில் பிறக்கும்போதே மிகுந்த திறமையுடனும் புத்திசாலித்தனமும் நல்ல குணங்களோடும் பிறந்தோம். ஏன்னா எங்கேருந்து வரும்? டைரெக்டாக ஆண்டவர்கிட்டேருந்து இந்த உலகத்துக்கு வரும். கடவுள் எல்லாவற்றுக்கும் நல்லவன், எல்லாவற்றுக்கும் சிறந்தவன். இந்த பிரபஞ்சம் அவன்தான், அவன்தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் அவன், இறைவன். அதனால் நாம் வரும்போதே நல்ல குணங்களோடு இருக்கோம். கள்ளமில்லா குழந்தை சிரிப்போடு தான் இந்த உலகத்தில் நாம் வந்தோம். அப்படி இருக்கும்போது நாம் சில விஷயங்கள் நினச்சா கண்டிப்பாக நடக்கும். இந்த மாதிரி நினைப்போமே. நான் இந்த அளவிட முடியாத சர்வமும் நடத்தும் பிரபஞ்சத்தின் உள் இருக்கிறேன். பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது. என்னுள் அற்புதமான சக்தி இருக்கிறது. அழகான அத்தனை விஷயங்களும் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மிக உணர்ச்சி பூர்வமாகவும் நல்ல எண்ணங்களோடும் என் கனவுகளை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கேன். நான் நகரும்பொழுது என் கனவுகளை என்னை எதிர் நின்று அழைத்து கொண்டிருக்கிறது. என் மீது எனக்கு அளவு கடந்த அங்கீகாரமும் அன்பும் இருக்கிறது. என் மீது எனக்கு காதல் இருக்கிறது. நான் எங்கே இருக்க விரும்புகின்றேனோ அந்த இடத்தில், இந்த தருணத்தில் நான் அங்கேயே இருக்கின்றேன். எனக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறேன். நேர்மறையான அதிர்வலை என்னுள் எழும்புகிறது. அது ஆழ்மனம் மூலம் பிரபஞ்சத்தை அடைகிறது. எனக்கு தேவையான அத்தனையும் என் வாழ்க்கையில் இருப்பதால் அதற்கு நான் மிக மிக நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நேற்றை விட இன்று அதிசக்தியும் நேர்மறையான எண்ணமும் அதிபலமும் கொண்டவனாக விளங்குகிறேன். நாளை இதை விட மிக அதிபலமும் சக்தியும் நேர்மறை எண்ணமும் கொண்டவனாக நான் மாறிவிடுவேன். இது சத்தியம். என் சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் நான் சுய நினைவோடும் மிகுந்த சக்தியோடும் திருப்தியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கின்றேன். செல்வ செழிப்பு என்னுடைய இந்த வாழ்க்கையில் வற்றா நீரூற்று போல வந்து கொண்டே இருக்கிறது. நேர்மறையான காந்த அலை என்னிடம் மிகுந்த சக்தியோடு வந்து கொண்டே இருக்கிறது. இதனால் ஏற்படும் என் ஞானம் எனக்கு வழிகாட்டுகிறது. பிரபஞ்சத்தின் பரிசான இந்த அருமையான வாழ்க்கை நான் என்றென்றும் பிரபஞ்சத்திற்கும் என்னை படைத்த ஆண்டவனுக்கும் நன்றி அறிதலோடு இருக்கிறேன். இது போதுங்க. இதை நினச்சிட்டு வாங்க. இதை ஒரு புக்கில் வேணால் எழுதிக்கங்க. எழுதிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் செதுக்கும் சிற்பி அதி அற்புதமாக இருக்கும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.